ஏன்னா இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் பொழுது போடப்பட்ட வழக்கு. அதுதான் தொடர்ச்சியா வந்து இப்போ அவர் சிறைச்சாலைக்கு அனுப்பியிருக்கு. திமுகவில் அவரை காப்பாற்றவும் முடியல. ஏறக்குறைய ஒரு வருஷம் சிறைச்சாலை இருந்திருக்காரு. வந்த பிற்பாடு மறுபடியும் அவருக்கு அதே அமைச்சகத்தை கொடுத்து பணம் சம்பாதித்து கொடுக்கும்படியாக வைத்திருக்கின்றார்கள். பணம் சம்பாதிக்க கூடிய ஒரு தரகர் தான் அருமையான செந்தில் பாலாஜி. ஏன் டாஸ்மாக் கடைன்றது எத்தனை குடும்பங்களை அழிக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு மனுஷனா நினைச்சுப்பார். அருமையான செந்தில் பாலாஜிக்கு நான் சொல்லக்கூடிய காரியம் தான். ஒரு மனுஷனா நினைச்சுப்பார். எத்தனை குடும்பத்தை நீ அழிச்சிட்டு இருக்கிற, அதுல பணம் வந்தாதான் உன்னுடைய அரசாங்கம் நடக்கும் அப்படின்னு நினைச்சேன்னா அதை விட ஒரு கேவலமானது ஒண்ணுமே இல்லை. அருமையான அமைச்சர் பொன்முடி ஒரு மூத்த அமைச்சர். பேரறிஞர் அண்ணா இருக்கும் பொழுது இருந்தவர். அருமையான டாக்டர் கலைஞர் இருக்கும்போது இருந்தவர். இப்பொழுது அருமையான ஸ்டாலின் தலைமையில் அமைச்சராக இருந்திருக்கிறார். பல முறை அமைச்சராக இருந்த அவர் ஒரு மூத்த அமைச்சர் எப்படி தாறுமாறா அப்படி பேசுறாருன்னு ஒன்றும் எனக்கு விளங்கலை. அவர் அரசாங்க நிர்வாகத்தை விட்டு முழுக்க குடும்பத்தை தான் கவனிச்சிட்டு இருக்காரு. யாருடைய குடும்பம்? அவருடைய குடும்பத்தை இல்லை, அருமையான முதலமைச்சர் குடும்பத்தை தான் அவர் கவனிச்சிட்டு இருக்கிறார். அவங்களுக்கு என்னென்ன செய்யணும், எப்படியெல்லாம் அவர்கள் படி அளக்க வேணும், அந்த வேலையை தான் செய்துட்டு இருக்காரு. தவிர மற்றபடி அரசாங்க வேலை என்று சொன்னால் ஒன்றுமே செய்யலை. இப்போ ஒரு தேசிய பொதுக்குழுவில் இருந்தாலும் இன்னும் சில நாட்களிலே அவருக்கு மத்திய அமைச்சர்ல ஒரு பதவி கொடுப்பதற்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொள்ள நம்முடைய இருப்பவர் ஆர்ச் பிஷப் குணசேகரன் சாம்வேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 அமைச்சர்கள் மீது சட்டமன்றத்தில் அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த அமைச்சர்கள் யார் யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச அமைச்சர்கள் தான். ஒன்று செந்தில் பாலாஜி, இந்த டாஸ்மாக் விவகாரம். பொன்முடி அவர்கள் பெண்களுக்கு எதிராக, இந்து மதத்திற்கு எதிராக இழிவாக பேசக்கூடிய செயல்பாடு. KN நேரு அவர்கள் நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய சீர்கேடுகள் அப்படிங்கிற அடிப்படையில் 3 அமைச்சர்கள் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயம் இந்த 3 பேரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா குற்றம் என்று சொல்வதை காட்டிலும் சொன்னபடியே அந்த செயலாக்கம் எதுவுமே இல்லை. அவங்க நிர்வாகத்தில் அவங்க செய்ய வேண்டிய காரியத்தை அவங்க செய்யலை. இப்போ செந்தில் பாலாஜி ஒரு மந்திரியாக இருக்கக்கூடியவர் 1 வருடம் ஏறக்குறைய சிறைச்சாலையில் இருந்திருக்கிறார். இந்த சிறைச்சாலைக்கு அவர் போகிறதுக்கு காரணமே திமுக தான். ஏன்னா இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் பொழுது போடப்பட்ட வழக்கு இது. அதுதான் தொடர்ச்சியாக வந்து இப்போ அவர் சிறைச்சாலைக்கு அனுப்பியிருக்கு. திமுகவில் அவரை காப்பாற்றவும் முடியல. ஏறக்குறைய ஒரு வருஷம் சிறைச்சாலை இருந்திருக்காரு. வந்த பிற்பாடு மறுபடியும் அவருக்கு அதே அமைச்சகத்தை கொடுத்து பணம் சம்பாதித்து கொடுக்கும்படியாக வைத்திருக்கின்றார்கள். பணம் சம்பாதிக்க கூடிய ஒரு தரகர் தான் அருமையான செந்தில் பாலாஜி. அப்படி தான் சொல்லுவேன் நான். சம்பாதிச்சு கொடுக்குறாரு. ஏன் டாஸ்மாக் கடைன்றது எத்தனை குடும்பங்களை அழிக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு மனுஷனாக நினைச்சுப்பார். அருமையான செந்தில் பாலாஜிக்கு நான் சொல்லக்கூடிய காரியம் தான். ஒரு மனுஷனாக நினைச்சுப்பார். எத்தனை குடும்பத்தை நீ அழிச்சிட்டு இருக்கிற, அதில் பணம் வந்தாதான் உன்னுடைய அரசாங்கம் நடக்கும் அப்படின்னு நினைச்சேன்னா அதை விட ஒரு கேவலமானது ஒன்றுமே இல்லை. 2வது அருமையான அமைச்சர் பொன்முடி ஒரு மூத்த அமைச்சர். பேரறிஞர் அண்ணா இருக்கும் பொழுது இருந்தவர். அருமையான டாக்டர் கலைஞர் இருக்கும்போது இருந்தவர். இப்பொழுது அருமையான ஸ்டாலின் தலைமையில் அமைச்சராக இருந்திருக்கிறார். பல முறை அமைச்சராக இருந்த அவர் ஒரு மூத்த அமைச்சர் எப்படி தாறுமாறா அப்படி பேசுகிறாருன்னு ஒன்றும் எனக்கு விளங்கலை. எப்படி அவருடைய சொற்கள் விலகி பேசக்கூடியவராய், ஒருவேளை இன்றைக்கு புதிதாக திமுகவில் சேர்ந்த கட்சி நபராக இருந்தால் ஒருவேளை அவருடைய சொற்களில் இருக்குதுன்னு சொல்லலாம். இவங்களும் வந்து பாடம் கட்டுறது டாக்டர் கலைஞர் இடத்துல. எல்லா இடத்துலையும் பாருங்கள், டாக்டர் கலைஞர் பேசினார்னா அவருடைய சொற்பொழிவு அவ்வளோ அழகாக இருக்கும். எந்த இடத்துலையுமே அவர் யாரையும் தாக்கின மாதிரி தெரியாது, அவ்வளோ அழகாக பேசுவார். ஆனால் இதே அமைச்சர் பொன்முடி என்ன சொல்கிறாரு, நான் வந்து பெரியாருடைய இதை கடைபிடிக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. பெரியார் ஒன்றும் கொச்சைப்படுத்தி யாரையும் பேசின மாதிரி எனக்கு தெரியல. பேசியிருக்கலாம். எப்படி பேசியிருப்பார்னா வீரத்தோட வீர வசனத்தை பேசியிருப்பாரே தவிர கொச்சை வார்த்தைகளை நிச்சயமாக பேசியிருக்கவே மாட்டார்.
அப்படிப்பட்டவர் பெரியார் அல்ல. அப்படி பேசியிருந்தால் அவர் பெரியார் என்று சொல்லி யாரும் குறிப்பிடவும் மாட்டாங்க. ஏன்னா அவரை டாக்டர் எம்ஜிஆரே ஏற்றுக்கொண்டார், அம்மையார் ஜெயலலிதா ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதரை போய் நான் அவருடைய கொள்கையில் நான் இருக்கிறேன்னு சொல்லி அருமையான அமைச்சர் பொன்முடி சொல்வது அவர் அமைச்சராக இருப்பதற்கு தகுதியற்ற ஒரு நிலைக்கு அவரை தள்ளி இருக்கின்றது. அவரை அமைச்சரகத்தில் எடுப்பது நல்லது. அவரையும் ஏற்கனவே சொன்ன செந்தில் பாலாஜி அவர்களையும் அமைச்சராக இருப்பதே நல்லதல்ல. மூன்றாவது KN நேரு அவர்களை நீங்கள் சொன்னீங்க. KN நிர்வாகம்ன்றது அதாவது அவர் அரசாங்க நிர்வாகத்தை விட்டு முழுக்க குடும்பத்தை தான் கவனிச்சிட்டு இருக்காரு. யாருடைய குடும்பம்? அவருடைய குடும்பத்தை இல்லை, அருமையான முதலமைச்சர் குடும்பத்தை தான் அவர் கவனிச்சிட்டு இருக்கிறார். அவங்களுக்கு என்னென்ன செய்யணும், எப்படியெல்லாம் அவர்கள் படி அளக்க வேணும், அந்த வேலையை தான் செய்துட்டு இருக்காரு தவிர மற்றபடி அரசாங்க வேலை என்று சொன்னால் ஒன்றுமே செய்யலை. ஆக அருமையான அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களை குற்றம் சுமத்துவது ஒரு சரியான நிலைப்பாடு என்று சொல்லி நான் சொல்லுவேன். இப்போ தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை மாற்றப்பட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. கடந்த ஒரு சில தினங்களாக திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை நயினார் நாகேந்திரன் அவர்கள் முன் வச்சுட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வையில் நயினார் நாகேந்திரன் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு? ஆமாங்க, அவர் ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர். இப்போ அந்த சமயத்திலையும் திமுகவை எதிர்த்து தான் நிச்சயமாக அவர் குரல் கொடுத்திருப்பார், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்பொழுது அருமையான பிஜேபியுடைய தலைவர்கள் அவரை மாநில தலைவராக அவரை சமர்ப்பித்திருக்கிறார்கள், தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஒரு சிறப்பான தலைவர். காரணம் என்னவென்றால் ஏற்கனவே அரசியல் அனுபவம் பெற்றவர். அடுத்தபடியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும்போது அருமையான காலம் சென்ற அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவருக்கு முக்கியமான பொறுப்பையும் கொடுத்து ஒரு நல்ல செயல் வீரர் என்கின்ற பெயர் வாங்கினவர். அப்பேற்பட்டவர் இன்றைக்கு மாநில தலைவராக இருந்து கட்டாயம் அவருக்கு தெரியும் இல்லையா திமுகவுடைய செயல்பாடுகள் என்ன என்று சொல்லி இன்றைக்கு அவர் பார்க்கவில்லை. இன்றைக்கு அரசியலுக்கு வந்தவர் அவர் இல்லை, ஏற்கனவே அரசியல் இருந்ததுனால அவருக்கு எல்லா கதையும் தெரியும். அதனால் தைரியமாக அவர் எல்லாவற்றையும் எடுத்து செல்வார், அவர்களை எதிர்த்து நிற்பார் என்பதில் சந்தேகமில்லை. அவருடைய தலைமையில் நிச்சயமாக வரும் 2026 பிஜேபி ஒரு நல்ல வெற்றியை காணும் என்பதில் சந்தேகம் இல்லை. இப்போ தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அப்படிங்கிற பதவி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவருக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படலை அப்படிங்கிற கருத்துக்களும் பிஜேபியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை ஆதரவாளர்கள் பாஜகவினரே தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு டம்மி போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. பாஜகவில் அண்ணாமலைக்கு வரக்கூடிய நாட்களில் முக்கியமான பதவிகள் ஏதாவது கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்லையா, அதாவது நான் அறிந்த வண்ணம் ஒருவேளை 2026 அருமையான தம்பி அண்ணாமலைக்கு துணை முதலமைச்சர் கூட கொடுக்கறதுக்கு ஒருவேளை சான்சஸ் இருக்கு. அல்லது ஒருவேளை இப்போ ஒரு தேசிய பொதுக்குழுவில் இருந்தாலும் இன்னும் சில நாட்களிலே அவருக்கு மத்திய அமைச்சர்ல ஒரு பதவி கொடுப்பதற்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அப்படிதான் நடந்திருக்கு. மற்ற தலைவர்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான சகோதரன் எல் முருகன் அவர் மாநில தலைவராக இருந்தார். இப்போ 2வது முறையாக மந்திரியாக தேசிய மந்திரியாக அவர் இருக்கின்றார். அந்த வழியில் இவருக்கும் அந்த சான்ஸ் கட்டாயம் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஏனென்றால் அருமையான பிஜேபி கட்சியானது எல்லாரையும் கொடுக்க வேண்டிய மரியாதையை அவர் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். நிச்சயமாக தம்பி அண்ணாமலைக்கு ஒரு நல்ல ஒரு காரியம் நடைபெற இருக்கின்ற, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ உங்களுடைய பார்வையில் இப்போ இந்த பக்கம் அதிமுக பிஜேபி கூட்டணி, இந்த பக்கம் திமுக கூட்டணி எப்படி இருக்கும் தேர்தல் களம்? நிச்சயமாக இது வெற்றி கூட்டணி இது. ஏன்னா இதை தான் நான் கடந்த 1 வருட காலமாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லா பேட்டிகளிலும் எல்லா நிலைப்பாடும் உங்கள் இதில் கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதை 2026 நிச்சயமாக பிஜேபியும் அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ஒன்றாக இணைந்துதான் ஒரு கூட்டணியாக இருந்து தேர்தலை சந்திப்பார்கள் என்று சொல்லி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அது அமைந்து விட்டது. ஒருவேளை இன்னும் தாமதமாக கூட இருந்திருக்கலாம், ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக அமைந்து விட்டது. ஏறக்குறைய 1 வருடத்துக்கு முன்பதாக இது அமைந்து விட்டது. இது ஒரு நல்ல கூட்டணி. இப்போ நான் என்ன சொல்வேன்னா, மற்ற கட்சிகள் இவர்களோடு இணைந்து விட்டால் டாஸ்மாகை ஒழித்து விடலாம், மக்களுக்கு சேவை செய்யலாம், மக்களுக்கு வேண்டிய மத்திய அரசாங்கத்தின் சலுகைகளை பெற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கின்றவர்கள் நிச்சயமாக அந்த கூட்டணி சேர்ந்து விட்டால் மக்களுக்கு சேவை செய்யலாம். இது மக்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல கூட்டணி. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி ஃபாதர். நன்றிங்க, நன்றி.